வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்க இப்போ 2.8ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ தட் √3/2 + i/2 ஹோல் பவர் 5 + √3/2 - i/2 ஹோல் பவர் 5 = -√3 நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி, இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா இது வந்து x + iy ஃபார்மேட்ல இருக்கு, இதுவும் x + iy இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. இதை வந்து உள்ள இருக்கிறத நம்ம ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்ம செய்யலாம்ப்பா. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். லெட்ஸ் z = √3/2 + i/2. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? x + iy. அப்ப x என்னப்பா இங்க √3/2, y = 1/2. i கிடையாதுப்பா, y தான் நம்ம எடுக்கிறோம் 1/2. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து போலார் ஃபார்ம்ல மாத்திடலாம். போலார் ஃபார்ம் என்னப்பா? r × cos θ + i sin θ. இதுதானே போலார் ஃபார்ம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம r கண்டுபிடிக்கணும். r = √x² + y². x² என்ன வரும்? √3/2 whole square + 1/2 whole square. √3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 3 வரும். இது ஸ்கொயர் பண்ண 4 வரும். 3/4 + 1/4. 3/4 + 1/4 என்னப்பா? 1. அப்ப √1 என்னது? 1. அப்ப r = நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1ன்றது கிடைச்சிருக்கு. இந்த தீட்டா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரி, இந்த போலார் ஃபார்ம்ல r வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம் வாங்க. அதுக்கு நமக்கு தெரியும் ஆல்பா = ஃபார்முலா தெரியும், tan 1 மாடுலஸ் ஆஃப் y/x. மாடுலஸ் எதுக்குன்னா நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவா நம்ம மாத்திக்குவோம். ஈக்குவல் டு tan 1 y வேல்யூ என்னப்பா? 1/2 டிவைடட் பை √3/2. அப்ப 2 கேன்சல் ஆயிரும். 1/√3. 1/√3 என்னது? 30 டிகிரி. 30 டிகிரின்னு எப்படி எழுதுவோம்? π/6. அப்ப ஆல்பா = π/6. நம்ம இங்க பாத்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ் தான், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கா? அப்ப பாசிட்டிவ் பிளஸ் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் லைஸ் ஆயிருக்கு. therefore it lies in first quadrant. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்னது? θ = ஆல்பா. θ = ஆல்பா. அப்ப இந்த ஈக்குவேஷன் போலார் ஃபார்ம்ல எப்படி எழுதிடலாம் நம்ம? √3/2 + i/2 ஈக்குவல் டு rன்றது நீங்க 1 தானப்பா, 1 × cos π/6 + i sin π/6. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √3 + i/2 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? √3 - i/2 கண்டுபிடிக்கணும். இந்த √3 - i/2னா இப்ப இடையில வந்து நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் தானே இருக்கு. அப்ப என்ன z பார் தானே இது? z = என்னது? √3/2 + i/2. அப்ப z பார்னா இடையில மைனஸ் சிம்பிள் தானே போறோம். ஆக்சுவலா நமக்கு தெரியும் z = x + iy னா z பார் = என்ன? x - iy. அப்ப இதுக்கு மேல என்ன எழுதிக்கலாம் நம்ம? √3/2 - i/2 = இடையில வந்து மைனஸ் சிம்பிள் மட்டும் போட்டா போதும்ல. cos π/6 - i sin π/6. சரி, இப்ப நம்ம இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பவர் 5 நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஒரு டிமாரிஸ் தியரம் ஒரு தியரம் இருக்கு, அதை யூஸ் பண்றோம். டிமாரிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா cos θ + i sin θ whole power n which is equal to cos n θ + i sin n θ. இதுதான் அது டிமாரிஸ் தியரம். இந்த தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம நம்ம செய்ய போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். LHS எடுத்துக்கலாம்ப்பா. LHS என்ன கொடுத்துருக்காங்க? √3/2 + i/2 whole power 5 + √3/2 - i/2 whole power 5 which is equal to √3/2 + i/2 வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. அப்ப இது எழுதி அப்படியே பவர் 5 தான் போட போறோம். which is equal to cos π/6 + i sin π/6 whole power 5 plus
cos இதுக்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதை கண்டுபிடிச்சிருக்கோமா? cos 5/6 minus I sin 5/6 whole power 5. சரி, இப்ப இந்த டிமாரிஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன, அது 5 வந்து இங்க வந்துரும். cos 5/6 plus I sin 5/6 plus இது எப்படி எழுதலாம்? உள்ள கொண்டு வந்துருங்க. cos 5/6 plus I sin minus I sin 5/6. சரி, இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் I sin இருக்கு, மைனஸ் I sin இருக்கு, ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 into cos 5/6. சரி, இப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்பா. சரி, நமக்கு பை சீக்கல் என்னது 180 டிகிரின்னு தெரியும்லப்பா. அப்ப 5/6 என்ன கிடைக்கும்? சீக்கல் டு 5 into 180 divided by 6. கேன்சல் பண்ணுங்க, 30. அப்ப என்னது 150. சரி, அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 2 into cos 150 டிகிரின்னு எழுதிக்கலாம் இல்லப்பா. ஈக்குவல் டு 2 into cos 150 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? நம்ம 180 minus 30 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல. சரி, இந்த 180 மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட் தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்னா இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன பாத்தீங்கன்னா சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப காஸ் வந்து உனக்கு நெகட்டிவ் தான் வரும். அப்ப இதுக்கு பேர் என்ன எழுதலாம்? equal to 2 into minus cos 30 degree. ஏன்னா சைன் மட்டும் தான் பாசிட்டிவ் வரும், இங்க நமக்கு காஸ் தான் இருக்கு. அப்ப என்னது? நெகட்டிவ் வரும். அப்ப என்னப்பா? 2 into cos 30 degree நமக்கு வேல்யூ தெரியல, என்ன வேல்யூ? மைனஸ் √3/2. இந்த மைனஸ் சிம்பல் உள்ளே போட்டுக்கலாம். இப்ப 2 to கேன்சல் பண்ணுங்க, equal to minus √3. இதுதானப்பா நமக்கு தேவையான ஆன்சர். equal to RHS. Hence proved. இப்போ 2.8ல செகண்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டப்பா. வாங்கப்பா தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.